வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலேருந்து. மூளை மற்றும் தண்டுவடம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி வாரம் மக்களாடிக்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவுகள் ஒவ்வொன்றும். நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? அதாங்க டிஸ்க் பல்ஜ். இந்த வார்த்தையை நிறைய பேர் கேட்டு சலிச்சிருப்பீங்க. எந்த ஒரு ஸ்கேன் நீங்கள் ஸ்பைனில் எடுத்தாலும் டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்காது. ஸோ டிஸ்க் பல்ஜ் எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும், எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற இந்த சந்தேகம் ரிப்பீட்டடாக மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்பைன் சர்ஜனாக, ஸ்பைனில் ஆல்மோஸ்ட் டெய்லியும் ஆப்ரேட் பண்ணுற ஒரு நியூரோ சர்ஜனாக உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றின ஒரு கிளியர் கட் ஒரு ஐடியா, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. 10ல் 8 பேத்துக்கு, அதாவது டிஸ்க் பல்ஜ் இருக்கிற 10ல் 8 பேத்துக்கு சர்ஜரி தேவையில்லை. அதே சமயம் எப்போ சர்ஜரி தேவையோ அப்போ சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணும். இல்லைன்னா நர்வ் டேமேஜ் ஆகும். அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துறது. ஜென்ரலாக என்னோடய ஓபி ரூம், என்னோடய கன்சல்டேஷன் ரூமுக்கு உள்ளே வர்றவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனோட வந்தாங்கனாவோ இல்லை பேக் பெயினோட வந்தாங்கனாவோ அவங்களோட ஸ்கேனில் டிஸ்க் பல்ஜின்னு இருந்துச்சுன்னா அவங்க கேட்குற கேள்வி, டாக்டர் என்னோட இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணாமல் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் அடுத்து திருப்பி கேட்குற கேள்வி, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டால் அவங்க ரொம்ப சில பேர் சொல்கிறது இதே மாதிரி வேற ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு நாங்கள் சொல்லுவாங்க. ஒரு சிலர் கூகுளை பார்த்துட்டு சொல்லுவாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே கேள்வி தான் நான் முன்னாடி சொன்னது, டிஸ்க் பல்ஜ் இருக்கிறதுல 10 பேத்துக்கு 8 பேத்துக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்காது. இந்த வீடியோவில் 3 விஷயங்களை நம்ம பற்றி பார்க்கலாம். ஒன்று ஆக்சுவலாக டிஸ்க் பல்ஜ்னா என்ன? நிறைய பேர் இந்த டிஸ்க் பல்ஜை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை மனசில் வச்சுட்ருக்காங்க. அதை ஒரு ஸ்பைன் சர்ஜனாக, ஒரு நியூரோ சர்ஜனாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். ரெண்டாவது, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் டிஸ்க் பல்ஜ் ஹீல்ஸ் பை இட்ஸ் ஓன். அதாவது டிஸ்க் பல்ஜ் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். பட் எப்போ அது தன்னைத்தானே சரியாகும், எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். மூணாவது, ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எப்படி ஒரு டிஸ்க் பல்ஜை நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மூலமாக சரி பண்ண முடியும். இது ஒரு ஸ்கேமோ இல்லை ஒரு பொய்யோ புரட்டோ இல்லை ஒரு யூடியூப் மிராக்குலோ அப்படி கிடையாது. இது ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ரியல் டைம் சொல்யூஷன். இதைத்தான் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு, ஆயிரக்கணக்கான என்னோடய பேஷண்ட்ஸ் நல்லாகி ஸ்பைன் ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டு போகிறாங்கன்னா அதை நான் எப்படி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம், டிஸ்க் பல்ஜ்னா என்ன? உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 வெர்டிப்ரா, அதாவது ஸ்பைனில் இருக்கக்கூடிய 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதி தான் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். டிஸ்க் பர்சே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோனட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டோனட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஜெல்லி டோனட் மேலே ஒரு பிரெட் இருக்கு இல்லையா, மேல் பகுதி பிரெட், அதுதான் ஆனுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆனுலஸ்ங்கிறது ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ, ஒரு டஃப் ஷீட். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெல்லி தான் நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டிஸ்க் பல்ஜ் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த டிஸ்க் பல்ஜ் பார்த்தீங்கன்னா எய்தர் பேட் பாஸ்சர், அதாவது நாம் இந்த சேரில் உட்காரும்போது ஒரு சைடாக ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு ஒரு அப்நார்மல் பாஸ்சரில் உட்காரனால வரலாம். ரெண்டாவது வியர் அண்ட் டியர், அதாவது நம்ம யூஸ்வலாக ரிப்பீட்டடாக நம்மளோட பேக்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரொம்ப லாங் ட்ராவல் 2 வீலரில் போகிறோம், இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம், அடிக்கடி ஒரு இன்அப்ராப்ரியேட் சடனாக ஒரு ஜெர்க்கியாக ஒரு ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறோம், இல்லை எல்லாத்துக்கும் மேலே ஏஜிங் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு காரணம். இந்த வியர் அண்ட் டியர், அந்த ஏஜ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ்ங்கிற அந்த ஜெல்லி இந்த ஆனுலஸ் ஃபைப்ரஸ்லேருந்து பல்ஜ் ஆகி வெளியில் வர்றது தான் நம்ம டிஸ்க் பல்ஜுங்கிறோம். அதுவே வெறும் பல்ஜுங்கிறது இந்த பல்ஜ், அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் பல்ஜ் ஆகி வெளியில் வருது, பட் அந்த அவுட்டர் ஆனுலஸ் இன்டாக்டாக இருக்குது. அந்த நியூக்ளியஸ், அந்த ஜெல்லியை அந்த டோனட் பிரெட்டு கவர் பண்ணிகிட்ருக்கு, ஆனால் பல்ஜ் ஆகிருக்குன்னா இதுக்கு பேர் டிஸ்க் பல்ஜ். அதுவே இந்த டோனட் பிரெட்டில் ஒரு பிரேக் ஆகிருக்கு, இந்த ஜெல்லிங்கிற அந்த ஆனுலஸ், அந்த நியூக்ளியஸ் வெளியில் வர்றது, அந்த டிஸ்கை விட்டு வெளியில் வர்றதுக்கு பேர் தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லை டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஜென்ரலாக நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், ஈவன் இப்போ நான் எனக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறேன்ப்பா,
நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் L4-5 ஒரு டிஸ்க் பல்ஜு, L5-S1 ஒரு டிஸ்க் பல்ஜு, இல்லை C3-C4 ஒரு டிஸ்க் பல்ஜு, C5-C இது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இதை பார்த்து யாருமே ஐயோ நமக்கு என்ன அதுக்குள்ளேயே டிஸ்க் பல்ஜ் வந்துருச்சு, நமக்கு இப்படி ஆயிருமோ, நம்ம போச்சு, இனிமேல் நம்ம வேலை செய்ய முடியாது, நம்ம இனிமேல் வெயிட்டு தூக்க முடியாது, நம்ம சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிறீங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. டிஸ்க் பல்ஜுங்கிறது நம்ம முடியை வந்து நரைக்கிற மாதிரி தான் நம்ம ஏஜ் ஆக ஆக நமக்கு வரக்கூடிய ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ். ஸோ ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பேஷண்ட், ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிம்டமுமே இல்லை, அவங்களுக்கு வந்து பேக் பெயின் கிடையாது, லெக் பெயின் கிடையாது, அப்சல்யூட்லி தே ஆர் நார்மல். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது அவங்களில் 50% பேர், அதாவது 30 வயசு இருக்கக்கூடிய 50% பேருக்கு வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குங்கிறாங்க. அதுவே 40லேருந்து 50 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து 80% பேருக்கு வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்க் பல்ஜுங்கிறது நீங்கள் பயந்துக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. இது நார்மலான ஒரு வியர் அண்ட் டியர், ஒரு ஏஜ் ஆகும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் லைக் அவர் கிரே ஹேர், அதாவது முடி நரைக்கிற மாதிரி. சரி டாக்டர், அப்படின்னா டிஸ்க் பல்ஜி எப்போ பிரச்சனை ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த வெர்டிப்ரா இருக்குது பார்த்தீங்களா, 2 எலும்பு, அந்த 2 எலும்புக்குள்ள ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 எலும்புக்கும் ஜவ்வுக்கும் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நரம்புகள் வரும். அந்த பல்ஜ் ஆகிற, ப்ரொலாப்ஸ் ஆகிற, ஹெர்னியேட் ஆகிற டிஸ்க்கு போய் அந்த நரம்பை கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த நரம்பை அழுத்திக்கிட்டு இருக்குன்னா மட்டும்தான் பிரச்சனை வரும். அப்பயுமே நமக்கு வந்து மருந்து மாத்திரை கன்சர்வேட்டிவே போதும். அந்த அழுத்திக்கிட்டு இருக்கிற நரம்பு வந்து சயாட்டிக்னு சொல்லக்கூடிய, இப்போ லோ பேக்காக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்க் பல்ஜ் வெளியாகிற அந்த டிஸ்க் பல்ஜோ, ப்ரொலாப்ஸோ, ஹெர்னியேஷனோ சயாட்டிக் நர்வை கம்ப்ரஸ் பண்ணிச்சுன்னா நம்ம காலில் வலி வரும். நம்ம காலுக்கு பேக் சைடில் வலி பாதம் வரைக்கும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல ஒரு புல்லிங் சென்சேஷன் இருக்கும். கால் பாதம் மரத்து போகும். உங்கள் கால் நடக்கும்போது ரொம்ப ஃபுட் ட்ராப் மாதிரி, அதாவது உங்கள் பாதம் வந்து கீழே உரசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வலி வந்து அந்த கால் பாதம் மரத்து போய் உங்களுக்கு மோட்டார் வீக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுட் ட்ராப் வந்துச்சுன்னா தான் நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும். அதே சமயம் கழுத்தில், அதாவது செர்வைக்கல் ஸ்பைன் அப்படி சொல்லக்கூடிய கழுத்தில் வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி, பல்ஜ் ஆகி, இல்லை ஹெர்னியேட் ஆகி கைக்கு வலி ஸ்ப்ரெட் ஆகுது, கை மரத்து போகுது, இந்த விரலெல்லாம் மரத்து போகுது, கழுத்துலேருந்து இந்த வலி ஸ்ப்ரெட் ஆகுது, கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, கையை கிரிப் பண்ண முடியல, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாக்டர் போய் பார்த்து இதுக்கு ஆலோசனை பெற்றுக்கணும். ஸோ இதுதான் வந்து டிஸ்க் பல்ஜ். ஸோ 80% 90% மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த டிஸ்க் பல்ஜை வந்து பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுவே உங்களுக்கு சிம்டம்ஸ் வருது, வலி வருது, மரத்து போகுது, பலகீனம் வருதுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும். ஈவன் நம்ம டிஸ்க் பல்ஜோ, இல்லை ப்ரொலாப்ஸோ, இல்லை ஹெர்னியேஷனோ நம்ம நரம்பை அழுத்திக்கிட்டு இருக்கு, வலி வருதுன்னா கூட ஈவன் அப்போயுமே நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணலாம். அவர் பாடி ஹேஸ் அன் இன்க்ரெடிபிள் கெப்பாசிட்டி டு ஹீல் த டிஸ்க் பல்ஜ் பை இட்ஸ் ஓன். நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். சில நேரம் டாக்டர்ஸே இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆஸ் அ நியூரோ சர்ஜன் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், ஹானஸ்ட்லி ஐ எம் சேயிங், மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம உடம்புல வந்து டிஸ்க் பல்ஜோ, ப்ரொலாப்ஸோ, ஹெர்னியேஷனோ வந்துச்சுன்னா நம்ம பாடியே அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம பாடியில் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆச்சுன்னா நம்ம பாடி இந்த இடத்துல இந்த டிஸ்க் பல்ஜ் தேவையில்லை, நம்ம உடம்புல இருக்கிற டிஃபென்ஸ் செல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த டிஸ்க் மெட்டீரியலை கம்ப்ளீட்டாக வந்து ரிசார்வ் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் டிஸ்க் ரிசார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக எந்த ஒரு டிஸ்க் பல்ஜாக இருந்தாலும் ஒரு 6 to 12 வீக்ஸ் நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வரலாம். 66% டிஸ்க் பல்ஜஸ் வந்து நம்ம உடம்பே வந்து அந்த டிஸ்க் பல்ஜை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ், ப்ரொலாப்ஸ், ஹெர்னியேஷன் இருக்கிறவங்க வந்து இதோட சிவியாரிட்டியை டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிஸ்க் பல்ஜிலேருந்து ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணலாம். பட் இதுக்கு வந்து முறையான மருத்துவ சிகிச்சை ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்களே இந்த மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்காதீங்க. இது முறையாக நீங்கள் வந்து ஸ்பைன் சர்ஜனோ இல்லை நியூரோ சர்ஜனோ நீங்கள் பார்த்து இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது க்யூர் ஆகலாம். இனி தொடர்ந்து வரும் வீடியோவில் இந்த டிஸ்க் பல்ஜை எப்படி நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலும் சரி பண்ணலாம், அப்படியே அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை பண்ணலாங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.